தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கங்கள். மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியோடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் நல்ல பல காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதோர் நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே பல்வேறு சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள், சொந்தங்கள், உறவுகள் அனைவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 7:30 மணி தொடக்கம் 8:30 மணி வரை, பின் மதியம் 3:30 மணி தொடக்கம் 4:30 மணி வரை, ராகு காலமாக இன்று மாலை 4:30 மணி தொடக்கம் 6 மணி வரை, ஏமகண்டமாக இன்று மதியம் 12 மணி தொடக்கம் 1:30 மணி வரை. அடுத்து சூரியோதயத்தை பார்க்கலாம். இன்று காலை 6:35க்கு இன்றைய நாளினுடைய சூரியோதயம் இடம்பெற்றிருக்கிறது. திதியாக இன்று அதிகாலை 5:13 வரை சஷ்டி திதியும் பின்பு சப்தமி திதியும் நிலவுகிறது. இன்றைய நாளிற்குரிய நட்சத்திரங்களாக இன்று அதிகாலை 4:53 வரை சித்திரை நட்சத்திரமும் பின்பு சுவாதி நட்சத்திரமும் நிலவுகிறது. அடுத்து இன்றைய நாளிற்குரிய சந்திராஷ்டம நட்சத்திரங்களை பார்க்கலாம். இன்று அதிகாலை 4:53 வரை பூரட்டாதி நட்சத்திரமும் பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரமும் நிலவுகிறது. பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கர்மங்கள் யாவற்றிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றல் சிறப்பு. எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். தொடர்ந்தும் வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். யாசா பத்மாசனஸ்தாம் விபுலகடிதடீம் பத்மவத்ரா ஜதாக்கீம் கம்பீரா வர்தனா விஸ்தனவர்ணமிதாம் சுப்ரவஸ்திரோக்தரியாம் லக்ஷ்மீம் திபீர்கஜேந்திரை மணிகண்டகஜிதை ஸ்தாபிதா ஹேமகும்பை நித்யம் சா பத்மகஸ்தா மம வசதி கிருகே सर्वमांगल्ययुक्ताम् ओम महालक्ष्मी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्. ओम நமः சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 29ஆம் நாள் 13/3/2026 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும், இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்களை குலதெய்வங்களை வழிபாடு செய்து பெற்றோர்கள், பெரியோர்கள், குருவானவர்கள், ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள். இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை. நாம் ஆசாரசீலராக அதிகாலையில் எழுந்து காலை கடன்களை முடித்து ஸ்நான அனுஷ்டானங்களை முடித்து வீட்டிலே சுவாமி அறையிலே மஞ்சள் தண்ணி தெளித்து சாம்பிராணி தூபமிட்டு தீபங்களை ஏற்றி வைத்து இறை நாமாக்களை பாராயணம் செய்யக்கூடியவர்கள் பாராயணம் செய்து கொள்ளலாம். சுப்பிரபாதத்தை பாராயணம் செய்யலாம், அபிராமி அந்தாதியை பாராயணம் செய்யலாம், கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்யலாம். அது நமக்கு முடியலையா சிவபுராணத்தை பாராயணம் செய்யலாம். அது கூட நமக்கு முடியலையா பஞ்சாட்சரத்தை ஜெபம் செய்யலாம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய என்று 108 தரம் சொன்னாலே எல்லா துன்பங்களும் விலகிவிடும்.
இந்த ஆலயங்களிலே இந்த சாயங்கால வேளையிலே சுக்கிரவார உற்சவம் என்று நடைபெறும். இந்த வெள்ளிக்கிழமை திருவிழா, வெள்ளிக்கிழமை உற்சவம். அவர் அந்த உற்சவத்துக்கு செல்லுகின்ற பொழுது நாம் மலர்கள், பூஜைக்கு தேவையான பொருட்களை எடுத்து செல்லலாம். அர்ச்சனைக்குரிய பொருட்களை கொண்டு செல்லக்கூடியவர்கள் கொண்டு செல்லலாம். விளக்குக்கு வர்றதுக்கு எண்ணெய், கற்பூரம், எது எல்லாம் நமக்கு முடிகிறதோ அவற்றையெல்லாம் நாம் கொண்டு சென்று அங்கே ஆலயங்களிலே ஒப்படைக்க வேண்டும். அவ்வாறு அந்த பிரார்த்தனைகள், வழிபாடுகள் நடைபெறுவது, அங்கே கூட்டு பஜனைகள், இந்த கூட்டு பிரார்த்தனைகள் சகல அடியார்களும் சேர்ந்து தேவார் திருமுறைகளை பாராயணம் செய்வது, சிவபுராணத்தை பாராயணம் செய்வது, இவை எல்லாமே இந்த வாழ்வில் உயர்வுகளை தரக்கூடிய அந்த சில நிமிடங்கள் நாம் எங்களுடைய மனதிலே இறை சிந்தனையிலே இருந்து இந்த இறை பிரார்த்தனை செய்வோமானால் இறைவனுடைய பூர்ணமான அருளெல்லாம் நமக்கு கிடைக்கும். அங்கே அந்த சுக்கிரவார உற்சவத்திலே சுவாமிக்கு தீவட்டி பிடிப்பது, குடை பிடிப்பது, சுவாமியை தோளிலே காவுவது, சங்கநாதத்தை ஒலிக்க செய்வது, செகண்டிங்கிற சேமக்கலம் வாசிப்பது, இவையெல்லாம் நம்மாலே முடிகிறதோ அவ்வாறு இவையெல்லாம் செய்து அங்கே பிரார்த்தனைகள் செய்யப்படுகின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கூடியதான். இப்போ பொதுவாகவே இந்த வெள்ளிக்கிழமை என்றாலே வீடுகளிலே எல்லாம் லக்ஷ்மி கடாட்சம் நிறைய வேண்டும் என்று காலை மாலையிலே சாம்பிராணி தூபங்கள் எல்லாம் போட்டு தெய்வீகமான நறுமணத்தோடு அங்கே இசை பாமாலைகள், அது நமக்கு நேரடியாக பாட முடியலையா, ஒளிப்பதிவு நாடாக்கள் மூலம் அபிராமி அந்தாதி பாடலை போடலாம், கந்தசஷ்டி கவசத்தை போட்டுக்கொள்ளலாம், லக்ஷ்மி அஷ்டகத்தை போட்டுக்கொள்ளலாம். இல்லை நம்மளால் பாட முடியுதா பாடிச்சுக்கொள்ளலாம். நமஸ்தே அஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்க சக்கர கதாகஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே என்ற அந்த அஷ்டகம் பற்றி பாராயணம் செய்வது லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்து வாழ்வில் உயர்வுகள் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ நாளைய தினம் இந்த மாசி மாதம் நிறைவு பெறுகிறது. நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை பங்குனி மாதம் மலர்கின்றது. எனவே நாமும் அந்த பங்குனி மாதத்தை இன்முகத்தோடு வரவேற்கின்ற வகையிலே ஞாயிற்றுக்கிழமை பங்குனி மாதம் மலர்கின்றது. அன்று மகாவிஷ்ணுவுக்குரியதாகிய திருவோண நட்சத்திர கூடியது. மகாவிஷ்ணுவுக்குரிய அன்றைய தினம் ஏகாதசி விரதத்தோடு கூடிய நாள். நாமும் இந்த பங்குனி மாதத்தை இன்முகத்தோடு வரவேற்று இறையருளை பெறுவதோடு இவ்வாறு இந்த வெள்ளிக்கிழமையிலே ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனை செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம். இன்றைய நாளைக்குரிய நற்சிந்தனை பகுதியை சிறப்பாக வழங்கிய ஆன்மீக அருள்ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளிற்குரிய ராசி பலன் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் 13/3/2026. மேடராசி, அஸ்வினி, பரணி, கார்த்திகை உண்டு உங்களுக்கு இன்றைய நாளிலே அனுகூலம் உண்டு, நன்மைகள் உண்டு, தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு திருப்திகரமாக இருக்கும். இடபராசி, கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி, மிருகசீரிடம் 1, 2 கொண்டு உங்களுக்கு இன்றைய நாளே சற்று சிரமங்கள் இருக்கும், சஞ்சலங்கள் இருக்கும், எடுக்கின்ற காரியங்களில் இழுவறைகள் இருக்கும், நிதானம் தேவை.
மிதுன ராசி மிருகசீரிடம் 3-4, திருவாதிரை புனர்பூசம் 1-2-3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றியும் மேன்மையும் தரும். தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளே அனுகூலம் உண்டு. கடகராசி புனர்பூசம் 4, பூசம் ஆயில்யம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். தொழில் மேன்மையுண்டு, நன்மையுண்டு, எதிர்பார்ப்புகளே வெற்றிகள் கிடைக்கும். சிம்மராசி மகம் பூரம் உத்தரம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் சற்று சிரமங்களை தரும். எடுக்கின்ற முயற்சிகளில் நிதானம் தேவை. தொழில் சார்ந்த விடயங்களிலே வேலைப்பளு அதிகமாக இருக்கும். கவனமாக செயல்பட வேண்டும். கன்னிராசி உத்தரம் 2-3-4, அத்தம் சித்திரை 1-2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே அனுகூலம் உண்டு, நன்மை உண்டு, தொழில் சார்ந்த முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு. துலாம் ராசி சித்திரை 3-4, சுபாரி விசாகம் 1-2-3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களில் இழுபறிகள் இருக்கும், நிதானம் தேவை. விருச்சிக ராசி விசாகம் 4, அனுசம் கேட்டை கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையும் நன்மையும் தரும். தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு திருப்திகரமாக இருக்கும். தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று அலைச்சல் நிலைகள் இருக்கும், காரியங்களில் இழுபறிகள் இருக்கும், முயற்சிகளிலே தாமதங்கள் இருக்கும், நிதானம் தேவை. மகர ராசி உத்திராடம் 2-3-4, திருவோணம் அவிட்டம் 1-2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே அனுகூலம் உண்டு, நன்மையுண்டு, தொழில் முன்னேற்றம் உண்டு, குலதெய்வ வழிபாடு சிறப்பை தரும். கும்பராசி அவிட்டம் 3-4, சதயம் பூரட்டாதி 1-2-3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே மந்த நிலை இருக்கும், மனச்சஞ்சலம் இருக்கும், காரியங்கள் இருக்கும், அவமானங்கள் இருக்கும், நிதானத்தோடு செயல்பட வேண்டும். மீனராசி புரட்டாதி 4, உத்திரட்டாதி ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றியும் மேன்மையும் தரும். தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, சிறப்புகள் அதிகம் இருக்கும். இன்றைய சிந்தனை. பொதுவாகவே ஜோதிடத்தை எடுத்துக்கொண்டோமானால் இந்த ஜோதிட நிலைகளிலே ஒவ்வொரு விடயங்களும் மிக அற்புதமாக ஆழமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. நமக்கு வாழ்வியலிலே ஒரு வெற்றி வர வேண்டுமென்றால் அது இயல்பாக அமைய வேண்டும். அந்த ஜோதிடம் ஒரு மனிதன் பிறக்கின்ற பொழுது அந்த பிறப்பு அமைகின்ற அன்றைய கிரக நிலை தான், அன்றைய பிறக்கின்ற நேரம்தான் லக்கினமாக வந்து அதை சூழ்ந்து அமைகின்ற 9 கிரகங்களும் எப்படி அமைகின்றார்களோ அப்படித்தான் அவருடைய ஜாதக கட்டத்துடைய ஆளுமைகள் அமைகின்றன. இயல்பாக ஒருவருடைய ஜாதகத்திலே லக்கின அதிபதியே உயிர் என்று சொல்கின்றோம். இந்த லக்கின அதிபதி தன்னுடைய ஸ்தான பலம் சரியாக இருந்திருந்தால் ஒருவருடைய ஜாதகத்திலே பல வெற்றிகளை அவர் பெற முடியும். பொதுவாக லக்கினத்துக்குரியவன் ஆட்சி நிலை உச்சநிலை பெற்றிருக்க வேண்டும். அத்தோடு லக்னாதிபதி 5, 9, 11ஆம் இடங்களில் இருக்க வேண்டும், அல்லது 4, 7, 10ஆம் இடங்களில் இருக்க வேண்டும். இந்த அமைப்பு மிக உன்னதமான சிறப்புகளையும் மேன்மைகளையும் கொடுத்துவிடும். லக்னாதிபதி மறைவு நிலை பெற்றோ, நீச நிலை பெற்றோ, அல்லது பாவக்கிரக கூட்டு சேர்க்கை பெற்றோ இருந்தால் அவருடைய வாழ்க்கை சற்று போராட்டமாகவே இருக்கும். தொடர்ந்து எதையும் சுலபமாக பெறக்கூடிய வாழ்வியல் நிகழ்வுகள் இருக்காது. எந்த விடயம் எடுத்தாலும் அதில் இழுபறிகள், தடைகள், தாமதங்கள் வந்து அது போராடி ஜெயிக்க வேண்டிய ஒரு நிலையை கொடுத்துவிடும். எனவே ஒரு ஜாதகத்தினுடைய உயிராக போற்றப்படுவது லக்கினம். அந்த லக்கின அதிபதி நல்ல சிறப்பாகவும் மேன்மையாகவும் அமைந்திருந்தால்தான் வாழ்க்கை பல வெற்றிப்படிகளை ஏறி செல்ல அனுகூலமாக இருக்கும். அது லக்னத்தினுடைய பெரும் சக்தியாக இருக்கும். ஜாதகத்திலே மற்ற கிரகங்களை பற்றிய நிலைகள் எப்படி இருந்தாலும் லக்கின அதிபதியும் ராசி அதிபதியும் சரியாக அமைந்துவிட்டால் அந்த ஜாதகர் வெற்றிப்படிகளிலே ஏறிக்கொண்டே இருப்பார். இதிலே மாற்று கருத்து இல்லை. மற்ற கிரகங்களுடைய போக்குகளை எல்லாம்
சர்வசாதாரணமாக உடைத்தெறிந்து இந்த லக்ன பலமும் ராசி பலமும் சரியாக செயல்பட்டு கொண்டிருக்கும். இது ஒவ்வொரு ஜாதகத்திலும் உன்னிப்பாக கவனித்து நாங்கள் கூற வேண்டிய பலன்கள். அது சரியாக அமைந்துவிட்டால் வாழ்வியல் வெற்றிகள் சரியாக அமைந்துவிடும். ஒருவருடைய வாழ்வியலுக்கு ஜாதகம் மட்டும் பலமல்ல, அவருடைய நடைமுறை மிகப்பெரிய பலமாக இருக்கின்றது. அவருடைய தர்மம், அவருடைய செயல்பாடு, அவருடைய நேர்மை, அவர் செய்கின்ற காரியங்கள் இவையெல்லாம் ஜாதகத்துக்கு பக்கபலமாக பலங்களை கொடுக்கின்றன. எனவே நாம் வெறும் நமக்கு ஜாதகம் மட்டும் நல்லா இருக்கிறது, நாம் எல்லாத்திலையும் வெற்றி பெற்றுவிடுவோம் என்று நாம் அடாவடித்தனமாக சென்று கொண்டிருந்தோமானால் அது எதிர்மறையான பலங்களை கொடுத்துவிடும். எனவே நாமும் நம்மை சீர் செய்து கொண்டு ஜாதக பலன்களும் சரியாக அமைந்துவிட்டால்தான் அந்த வாழ்க்கை மேன்மையான வாழ்க்கை. நன்றி. இன்றைய நாளிற்குரிய 12 ராசிகளுக்குமான பொது பலன்களை சிறப்பான முறையில் வழங்கிய ஸ்ரீ ராமதேவ லோகேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கும் நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளினுடைய குறளும் பொருளுமாக ஒற்றும் உரை சான்ற நூலும் இவை இரண்டும் தெற்றென்க மன்னவன் கண். இக்குறளினுடைய பொருளாக ஒற்றரும் புகழ் அமைந்த நீதி நூலும் ஆகிய இவ்விரு வகை கருவிகளையும் அரசன் தன்னுடைய கண்களாக தெளிய வேண்டும். இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். ஒற்றும் உரை சான்ற நூலும் இவை இரண்டும் தெற்றென்க மன்னவன் கண். இக்குறளினுடைய பொருளாக ஒற்றரும் புகழ் அமைந்த நீதி நூல் ஆகிய இருவகை கருவிகளையும் அரசன் தன்னுடைய கண்களாக தெளிய வேண்டும். எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கம் ஓம் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம். யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு